எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல் செட் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்தமாரி சேர்ஸ் வந்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா மோஸ்ட்லி பார்க்கில் பார்க்கலாம். அது வந்து ஓல்டு பழைய காலத்து ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வுட்டன் சேர்ஸ் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து வச்சுருப்பாங்க, ஆனால் சிமெண்ட்டில் இருக்கும். வீடியோட டைட்டிலு அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மரத்தில் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பாலிஷ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் டச்சப் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுத்து காமிச்சிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிக்ஸாக் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். வுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாதிகா மரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ச் டிசைன் கட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷாப்பில் தான் பண்ணியிருந்து. இதை வந்து பார்த்திங்கன்னா சேரோட குறுக்கு பீஸுங்க. ஆக்சுவலாக நம்ம உட்காருவோம் தெரியுமா, அதுக்கு வர குறுக்கு பீஸுங்க. அது எல்லாமே கட் பண்ணி வச்சு எனக்கு சென்டர் காடி எல்லாமே எடுத்து வச்சு 2 கார்னரும் காடியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து சேரோட சைடு வரும் தெரியுமா, இந்த சைடு இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே பீஸ் வந்து அவ்வளோ பெரிய பீஸ் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் கட் பண்ணி அதை வந்து ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு சேர் மாரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட்டை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜாதிகா மரத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரீசைக்ளிங் வுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் செஞ்சது. அது எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்திங்கன்னா மூலமட்டை போட்டு 4 பக்கம் பிளேனிங் பண்ணிடணும். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா இது சைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 5 மினிட்ஸ் வீடியோனால உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேரோட டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்மகிட்ட வுட் இருக்குது தெரியுமா, அந்த வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி முடிச்சோம் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்க ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் இதுதான் எங்களோட ஹெவி ஜிக்ஸாக் மிஷினு. இதில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாரி பொறுமையாக கட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் பார்க்க சின்னதாக இருக்குது, ப்ரீவியஸில் பார்க்க பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஆனால் 2 பீஸாக கட் பண்ணி ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி வேண்டியதாக பார்த்திங்கன்னா அந்த சீட்டோட வந்து சேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடுலேஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணோம். அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உட்காரதுக்கான சீட்டுக்கான பெஞ்ச் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு பீஸு இதான் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு பீஸு இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சென்ட்ரு வர பீஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து காடி எடுத்துட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர் கார்னர் ரெடி பண்ணணும் தெரியுமா, அந்த கார்னரில் போய்ட்டு இது கரெக்டாக அந்த காடியில் உட்காரணும். நம்மளுக்கு வந்து ஆணி அடிக்கும் ஈஸியாக இருக்கும், ஒரு சரிசமமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரூ போட்டு முறிக்கிட்டு ஆணியெல்லாம் வேணான்ட்டு சொல்லிட்டு நம்ம க்ரிப் இருக்காது. இந்த ஜாதிகா மரத்தை பற்றி நிறைய ரீசைக்கிளிங் விட்டால் அவ்வளோ க்ரிப் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முறிக்கிட்டோம். ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அளவெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணால் லைட் வந்து ஃபெவிகால் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா பீஸ் தான் செஞ்சுருக்கோம். அடிஷ்னலாக அந்த பீஸ் வந்து எடுத்து என்ன பண்ணுறோன்னா தனியாக வச்சு முடித்தோன்னே என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஸ்க்ரூ வச்சு ஃபுல்லாக முறுக்கி முடிச்சாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா சீட் போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஒரு போர்ஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப் சைடு வந்து தெரியுமா, அந்த டாப் சைடு 2 குறுக்கு வந்து போட வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாசக்கால் மேக்கிங் வீடியோ இருக்குது. வுட் டர்னிங் பற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எதை பற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என் சேனலில் வந்து செப்பரேட் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸாக இருக்கட்டும், கட்லாக இருக்கட்டும், இல்லை டீப்பாயாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிஷ் டேங்க் வர வுட் டர்னிங் எல்லாமே வுட் டர்னிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவர் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அருள்தாஸ் வுட்க்குன்னு போட்டு உங்களுக்கு கேட்டால் இது என்னமோ மாடல் அதான் எந்த ப்ரொப்போஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட பேர் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் வரும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டாப் பொசிஷனாக சேம் ப்ராசஸ் தாங்க. 2 கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காடி எடுத்துருக்கோம். அந்த பெண்டுக்கு எத்தமே கரெக்டாக வச்சுட்டு ஃபெவிகால் போட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் போட்டு அதுக்கு சின்ன ஹோல்ஸ் போட்டு அதுக்கு என்ன பண்ணால் ஸ்க்ரூ போட்டு பொறுக்க வேண்டியது அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஃபினிஷு. இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி நான் நெக்ஸ்ட் மந்தில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour வீடியோ உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக காட்டணும்னு தான் உங்களுக்கு வந்து முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் தான் நான் சொல்லுவேன் டீட்டெயிலாக. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விசுவல் பட்டு தான். ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஃபோட்டோ ஷூட், அதான் அந்த குழந்தைங்களாம் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாலிஷ் ஒர்க் இன்னும் ஒரு கோட் இருக்குது, அது மட்டும் முடிச்சிட்டா பாலிஷ் வந்து முடிஞ்சிடும். இதான் ஃபைனல் அவுட்புட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அடியில் 2 புஷ்ஷும், சைடில் அதான் டாப் சைடில் வந்து 2 புஷ்ஷும் வச்சுருக்கேன். ஏன்னா சோத்தில் கார்னரில் அட்டாச் பண்ணி வைக்கிற மாரி. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வுட் அவ்வளோ தேயாது. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிளிங் வுட்டில் தான் செஞ்சது. புதுசாக மரம் எடுத்து செய்யல. பழைய மரம் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஜாதிகா மரத்தில். ஆக்சுவலாக எந்த மரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா, கண்டெய்னர் பாக்ஸ் தெரியுமா, அதுலேருந்து மரத்தை எடுத்து தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் வச்சு செஞ்சது. மறக்காமல் வந்து வீடியோ பார்த்து நன்றி. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து டிசைன்ஸ் வந்து நான் ஆணி அடிச்சு ஸ்க்ரூ போடும் இருக்கிறது வந்து மறைக்கிறது என்ன பண்ணுவேன்னா சின்ன சின்ன பட்டன் டைப் டிசைன்ஸ் ஒன்று வரும். அந்த டிசைன்ஸ் வந்து லைட்டாக அடிச்சு விட்டேன். இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் பழைய காலத்து சேர்ஸ் இருக்கும் தெரியுமா, ஸ்டேஷன் பார்க்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மாடல் இருக்கும், அதே மாடல் தான் இருக்கும். அந்த பின்னும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாய், see you. அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம்.